நிறுத்த போறேன். ஹலோ, எல்லாரும் நில்லுங்க. நான் எங்க போறேன்னு என்னால பார்க்க முடியல. போன உங்க வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்குறேன். இரு. மேஜிக் ஸ்டார். நீ ஒரு தவளை. ஆகா. ஏய், தட்டி விடுங்க. கீழ இறங்கு. பொண்ணியா தவளையோட பேச்சு பண்ணு. நீ ஏன் தவளையை பார்த்து பயப்படுற? நான் ஒன்னும் பயப்படல. பின்ன எனக்கு அது ஆகாது. ஆகாத என் கையில வச்சிருக்க. காமெடியா இருக்கும். அருவருப்பு ஆகாதுன்னு அங்க பாரு. ஏய், என்ன பாது? இது ஏதோ ஒரு மம்மி மாதிரி இருக்கு. ஹேய், அங்க பாரு. என்னமா இருக்கு? இருட்ட நல்ல வேலை பையனுக்கு. அது என்னது? இது மிஸ்டிக் ஃபோர்ஸ் இருக்கிற ஒரு விளக்கு. தொலைஞ்சு போன ஒரு பொக்கிஷம். இது இப்ப நமக்கு சொந்தம். அவசரப்பட்டு கையில எடு. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. என்ன நிலநடுக்கமா? அது நின்னுடுச்சு. ஆமா, ஆச்சரியமா இருக்கு. யா, அது சரி, திடீர்னு எப்படிலாம் ஆச்சு? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி? உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? உங்களால இங்க போட்டிருந்த பாதுகாப்பு வளையம் உடைஞ்சிருச்சு. அதனாலதான் என்னால உள்ள வர முடிஞ்சது. கையில் இருக்கிறத கொடு. இல்ல, இந்த விளக்கை நான் கொடுக்க மாட்டேன். முடியாதா? யாருக்கு வேணும் இந்த விளக்கு? எனக்கு தேவையானது இது. ஓட்டா அந்த மம்மி எடுத்துட்டு போயிட்டா. மம்மி யாருக்கு கூட்டி? இப்ப நாம அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணுமா? ஆமா, பரவாயில்ல. நமக்கு விளக்காவது கிடைச்சது. உண்மையிலே நீங்க ரொம்ப லக்கி தான். ரிசப்ஷன்ல உங்களை 1 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆனா அங்க என்னடா உங்களை பார்த்ததை எல்லாம் செதறி ஓடிட்டானுங்க. ஆமா, ஏன் ஓடி போனாங்க அவங்க? நொறுக்கு தீனி. எங்க காலத்துல ரொம்ப சத்தான உணவுன்னா பூச்சிங்க தான். அந்த பூச்சிங்களை புடிச்சு நாங்க அப்படியே சாப்பிடுவோம். சில நேரங்கள்ல அதை வறுத்தும் சாப்பிடுவோம். எங்களுக்கு உணவானதுக்கு நன்றின்னு அந்த பூச்சிங்களுக்கு நாங்க நன்றியும் சொல்லுவோம். என்ன சார், ஏதாவது மேகசின் படிக்கிறீங்களா? ஆமாமா, அதேதான். பேங்கலாவை எனக்கு தெரியுமே. ஜோக்கு தானே? உங்களோட அந்த தாடி ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி வளர்க்கணும்னா லேட் ஆகும்ல? தெரியல, நான் பிறந்ததுல இருந்து இதெல்லாம் வெட்டினதே கிடையாது. ஆமா, இதுல கண்டிப்பா மிஸ்டேக் சிம்பல் இருக்கு. ஏதோ வித்தியாசமா இருக்கு. நான் தான் கிரேட் ஜீனி ஜெஞ்சி. உங்களோட ஒரே ஒரு ஆசையை சொல்லுங்க. சந்தேகமா இருந்தா வாணி. நம்புறேன். அது எனக்கு அடிதடினா சுத்தமா பிடிக்காது. சரி, ரூல்ஸ் சொல்றேன் கேளுங்க. நீங்க தான் மாஸ்டர், நான் தான் ஜீனி. என்கிட்ட ஒரே ஒரு வரம் கேட்கலாம், ஆனா அதை வச்சு யாரையும் துன்புறுத்த கூடாது. அவ்வளவுதான். உண்மையான ஜீனி எப்படி இது பத்தியாப்பா? நம்மள படத்துல ஏமாத்திருக்கீங்க. நீங்க ஒரே ஒரு வரம் தான் கேட்கலாம். நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா கடந்த 19 வருஷமா நான் குகையில நேரத்தை வீணாக்கிட்டேன். அதுக்கு நாங்க பொறுப்பாக்க முடியுமா? நீங்க யோசிக்க லேட் பண்ணுவீங்க, அதுக்கு நான் பொறுப்பேன். வேண்டதை கேட்கலாம்ல? ஆமா, பிளைட்ஸ், பலூன், பணம், டிவிடி. ஆனா திருட்டு டிவிடி மட்டும் கேட்க கூடாது. யானை, பறவை, தங்கம், வீடு, பங்களா, பச்சைக்கல்லு, காத்தாடி, நகை, வைரம், வைடூரியம், கோமேதகம், தடிக்கிருச்சு சாரி, உணவு, மேலாடை, உள்ளாடை, லெதர் ஐட்டம், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இல்லனா சிற்பங்கள். A to Z உங்க மனசுக்கு பிடிச்சதை கேளுங்க. உன் வாய்க்கு வந்த லிஸ்ட் சொல்லிட்டா நான் கேட்டுருவோமா? நான் சொல்றது நீ கொடு. தப்பா கேட்க மாட்டேன். எனக்கு என்ன வேணும்னா 10 விஷயம் கேட்போம். அதுவும் ஆளுக்கு 10. ஒத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி ஒரு வரத்தை கேட்டது இல்ல. எனக்கு உனக்கு 100 டைமண்ட்ஸ் வேணும். வரம் கேட்கறதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு வரம் கேட்டிருக்கலாம். ஏன் வரல? பெண்களும் கிண்ணம் கூட கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு வரம் தான் கொடுக்கலாம். இந்த வெள்ளை பையன் ஆளுக்கு 10 வரம் வேணும்னு கேட்டா ஒரு வரம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல நான் உங்களுக்கு எந்த வரமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜீனி கான்ட்ராக்ட்ல இதெல்லாம் இருக்குமா? ஓ, அது என்ன டிராகன் முட்டையா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ஆமா, முட்டைதான். ஆம்லெட் போட்டு சாப்பிடலாமா? தெருவுல சுத்துற பூனைய யாருங்க கொண்டு வந்து விட்டாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? கவலைப்படாத, இது இங்க ரொம்ப நேரம் இருக்காது. அந்த முட்டை உடைய போகுது, அதுக்கு உஷ்ணம் தேவை. அது மேல யாராவது உட்காருங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா வேற வழி இல்ல. அது சரி. நினைச்ச மாதிரியே வேலை செய்யுது.